இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் யாராவது, ஏன் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள், ஆனால் கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார், உடனே கையெழுத்து போட்டிருப்பார். அவருக்கு தெரியும், அவருக்கு உள்ள சமூக நீதி உணர்வு அவருக்கு இருந்தது, இப்போ இருக்கிறவருக்கு இல்லை. இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டோம், முதலமைச்சர், அவரும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லலையே. ஜெயலலிதா அம்மையாரை போய் பார்த்தோம், அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே, நாங்கள் நிச்சயமாக செய்வோம் தானே சொன்னாங்க. அதுக்கு முன்பு கலைஞரை பார்த்தோம், அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம், அவருக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே. இவர் மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. அப்போ என்ன, பீகார் என்ன ஜப்பானில் இருக்குதா, சைனாவில் இருக்குதா, தெலுங்கானா என்ன அமெரிக்காவில் இருக்குதா? இந்தியாவில் தானே இருக்குது. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சட்டம் தானே. 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு நடத்தலாம். உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் யாரு? டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மட்டும் கிடையாது, ஒன்றிய சேர்மன் மட்டும் கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம். பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? என்னையா இது, யாரையா ஏமாத்துறீங்க? இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி என் பஞ்சாயத்தில் எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டில் எத்தனை கழிப்பறைகள் இருக்கு, அந்த வீடு கல் வீடா குடிசை வீடா, அந்த வீட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, என்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு போயிருக்கிறாங்களா, அவங்க பைக் வச்சிருக்கிறாங்களா, இல்லை எவ்வளோ நிலம் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கெடுக்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் கிடையாது. யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? எவ்வளோ காலமாக ஏமாற்ற போறீங்க? நாங்கள் என்ன கேட்குறோம்? கணக்கெடுப்பு நடத்துங்க. சர்வேக்கும் இல்லை, சென்சஸ் சர்வே, சென்சஸ் சர்வே. நாங்கள் கேட்குறது சென்சஸ் கேட்கல, சர்வே கேளுங்க. சென்சஸ் நாங்கள் மத்திய அரசு கேட்டுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வாங்க. இப்ப இல்லை, வாஜ்பாய் காலத்திலேருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், கிடைக்கல. அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள், நான் தான் அப்போ அமைச்சராக கூட இருந்தேன். நான் எத்தனையோ பேர் கையெழுத்து வாங்கினேன், 230 நாள் இருந்தேன். அப்போ எம்பியை கையெழுத்து வாங்கி, அப்போ சிவராஜ் பாட்டீல் தான் உள்துறை அமைச்சர். ஏகேஎம்க்குலாம் தெரியும், பாலுக்கு தெரியும். நாங்கள் போய் ஒவ்வொரு எம்பியாக போட்டு அவரை போய் பார்த்து அவசியம் பண்ணுங்க அழுத்தம் கொடுத்து பண்ணோம். அப்புறம் நாங்கள் 2009 வந்துட்டோம். அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ்லாம் அவர் அழுத்தம் கொடுத்து பண்ணி, அதன் பிறகு 2011 அப்போ இருக்கிற UPA 2 அறிவிச்சாங்க, நாங்கள் செய்கிறோம்னு பிரணாப் முகர்ஜி அறிவித்தார். அதன் பிறகு 2013 அது சோஷியோ எக்கனாமிக் கணக்கெடுப்புன்னு ஏதோ ஒன்று குளறுபடி பண்ணி இன்னைக்கு அது வெளியில் வரல. அப்பயும் ப்ரெஷர் பண்ணோம் நாங்கள். பிறகு மோடி அவர்கள் வந்த பிறகும் பல முறை அவர்கள் அழுத்தம் கொடுத்தோம். ஏன்னா அடுத்தது 2021 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும், அப்போ நீங்கள் கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கு சேர்த்து நடத்துங்க. அதுக்கு பிறகு கரோனா வந்ததுனால அது தள்ளி போய் இப்போ 26 வரப்போகுது. இந்த வருஷமா அடுத்த வருஷமா தெரியல கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுலேயே இதில் சேர்க்கணும்னு இன்னைக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அவசியம் பண்ண மத்திய அரசு செய்கிறோம், சென்சஸில் வரும். ஆனால் நாங்கள் கேட்குற தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்க சர்வே எடுங்க. தெலுங்கானாவில் அதான பண்ணாங்க, சர்வே எடுத்தார் ரேவந்த் ரெட்டி. எவ்வளோ நாளில்? 30 நாள். எவ்வளோ செலவு பண்ணார்? 150 கோடி. எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? 1,02,000 பேர், 10,000 பேர் ஓவர்சீ பண்ணாங்க 30 நாளில். இது எடுக்க முடியாதையா? 56 கேள்விகள் கேட்டாங்க. முதல் கேள்விகள், அதாவது பிரைமரி கொஸ்டின்ஸ் 56 கேள்விகள். மொத்தம் கேள்வியில் 75 கேள்விகள் கேட்டாங்க. ஒட்டுமொத்தம் அவங்க ஹிஸ்டரி எடுத்துட்டாங்க. சட்டமன்றத்தில் 4 நாள் விவாதம். இதுதானேயா ஜனநாயகம்? இதுதானேயா சமூக நீதி? நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி, எங்கள் மூச்சுன்னு பேசுறது என்ன அர்த்தம் இருக்குது? அல்ல, என்ன சமூக நீதி? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே கேட்குறாங்க, எடுத்துங்க கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் கேட்குது, எதிர்கட்சியில் எத்தனை பேர், எல்லா கட்சியும் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன கணக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் நிச்சயமாக இது அரசியலுக்காக நாங்கள் கேட்கல, கேட்கறதுக்கு அவசியமும் எங்களுக்கு இல்லை. இது உண்மையான சமூக நீதி பிரச்சனையா? இது அரசியல் பிரச்சனை கிடையாது. அரசியல் வரும், தேர்தல் வரும், அது வரும், கூட்டணி ஏதோ வரும், வந்துட்டு போகும். அது
ஆனால் இந்த அடிப்படை சமூக நீதி முதல்ல பார்த்து நான் சொல்றது 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். அடுத்தது எந்தெந்த சமுதாயம் இருக்கு, எங்க என்ன இருக்குது, நிலையில் இருக்கு. சில சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு IAS IPS அதிகாரி கூட கிடையாது. ஒரு IAS IPS கூட கிடையாது. அப்போ என்ன சமூக நீதி கிடைக்குது? எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறாங்க. செக்ரட்டரி போஸ்டிங் யாரும் கிடையாதுங்க. டாக்டருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சில சமுதாயத்தில் இல்ல. அப்போ இந்த சமுதாயம் எப்படியா முன்னேறும்? இன்னைக்கு நம்ம இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கிறோம்? எந்த அடிப்படையில் கொடுக்கிறோம்? எந்த அடிப்படையில்? ஜாதி அடிப்படையில் தான். வேற எந்த அடிப்படையில் கொடுக்கல? இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஜாதி அடிப்படையில் தான் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். ஏன்? அரசியல் சாசனம் 15(4) ஆர்டிகிள் 15(4) ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்றாங்க. நம் முன்னோர்கள் கான்ஸ்டிடியூஷன் அமைச்ச நம் முன்னோர்கள் ஆர்டிகிள் 15 அது முழுக்க என்ன சொல்லுதுன்னா நமக்கு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுது. அப்போ ஆர்டிகிள் 15(4) என்ன சொல்லுதுன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். பேக்வர்ட்னா எல்லாமே சேர்த்து தான். அது SC ST பேக்வர்ட் OBC எல்லாம் சேர்த்து தான் பேக்வர்ட். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் அவங்க சொல்லி ஸ்டேட்னு சொன்னால் கவர்மெண்ட் தான். அப்போ கவர்மெண்ட் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா என்ன? இடஒதுக்கீடு, சமூக நலத்திட்டங்கள். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது அஃபர்மேட்டிவ்னா, சமூக நலத்திட்டங்கள். இப்போ நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தி பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்பில் பார்த்தாங்க 2,30,000 குடும்பங்கள், 60,000 30,000 தெரியல, 2 லட்சத்தி சில குடும்பங்கள் மாதம் 6,000 ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழ் அவங்களுக்கு வருமானம் வருது. 6,000 ரூபாய்க்கு கீழே உள்ள குடும்பங்கள் 2 லட்சத்துக்கு மேல குடும்பங்கள் இருக்கு. அப்ப அந்த 2,30,000 குடும்பங்களுக்கு அங்க முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு? கூடுதலா அந்த குடும்பத்திற்கு ஆண்டு ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம். அதுல யார் படிக்கலையோ படிப்பு, இதெல்லாம் நல்ல திட்டங்கள், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இதுதான் நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனா இங்க முதலமைச்சர் அவரு இந்த கணக்கெடுப்பு நடத்த இவ்வளவு சீட்டு கேட்பாங்க இவங்க. அவருக்கு இதுல ஏறது அவ்வளவுதான். அவருக்கு ஐயோ இவங்க இந்த ஜாதி இந்த சீட்டு கேட்பாங்க, அப்புறம் இந்த ஜாதியில அந்த மாவட்ட செயலர் கேட்பாங்க. ஏற்கனவே நீங்க அதை வச்சுதான் நீங்க அரசியலே பண்றீங்க. ஆனா இன்னைக்கு யார்கிட்ட தெரியுமா துல்லியமான கணக்கெடுப்பு இருக்கு? திமுக கிட்ட தான் இருக்கு. புரியுதா? எலெக்ஷன் நேரத்தில் இந்த கிராமத்தில், இந்த வீட்டில், இந்த தெருவில், இந்த வீட்டில் 5 பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் எந்த ஓட்டுக்கு யாருக்கு போடுவாங்க கிளீனாக வச்சிருப்பாங்க ஸ்கெட்சு. பக்கத்து வீட்டில் எந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஸ்கெட்சை போட்டு எப்படி கொடுக்கலாம் கிளீனாக வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இடஒதுக்கீடுக்கா, முன்னேற்றுவதற்காக, ஓட்டுக்கு இது கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை இந்த பிள்ளைங்களை பாவம் படிக்க வைக்கிறதுக்கு, படித்த பிள்ளைங்களை வேலை கிடைக்கிறதுக்கு அந்த மனசெல்லாம் வரலையே ஸ்டாலின் அவர்களுக்கு. இதுதான் சமூக நீதியா? இதுதான் இவங்க பேச சமூக நீதியா? இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். போதும், கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். இவ்வளோ சொல்லி பார்த்தேன். எங்கள் மருத்துவர் ஐயா 45 ஆண்டு காலம் ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்கிறாருன்னா அது சாதாரண போராட்டம் கிடையாது. 45 ஆண்டு காலம். இன்னைக்கு 86 வயசு, இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு. எதுக்கு? கணக்கெடுப்பு நடத்துங்கயா. கணக்கெடுப்பு நடத்தினாதான் எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும். இந்த இடஒதுக்கீட்டை 100 விழுக்காடு சமுதாயங்களுக்கு போய் சேரணும். அந்தந்த சமுதாயம் ஒன்று என்ன மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் போதாது. ஒன்று மக்கள் தொகை, அடுத்தது சமூக பின்தங்கிய நிலை, பாப்புலேஷன், சோஷியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சேர்த்து அதுக்கு பிறகு நீ கொடுக்கறது தான் உண்மையான சமூக நீதி. அது
100% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வா. அவங்கவுங்க என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்களோ, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்களோ அது கொடுத்துட்டு போ. எந்த நிலையில் இருக்கிறாங்க கொடுத்துட்டு போங்க, நியாயப்படுத்தி கொடுத்துட்டு போகணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை இது. ஆனால் எத்தனையோ சமுதாயங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது. அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எடுத்தால் தானே கண்டுபிடிப்பீங்க. அதனால் இது அவசியமானது, அவசரமானது. அதற்காகத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ அவசரமாக ஏன் பாலு அவசரமாக நடத்தணும். கொஞ்சம் நாள் போன வாரம் முடிவு பண்ணி டக்குன்னு நடத்திட்டோம். அது 5 நாள் 6 நாளில். அதனால் அடுத்தது நம்ம இப்போ இந்த மாதத்தில் ஒரு போராட்டம் சென்னையில், அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கலைன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம். ஏன்னா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் அது வேணும்னு சொல்கிறாங்க, நடத்தணும்னு சொல்கிறாங்க, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முதலமைச்சர் மட்டும் எனக்கு நடத்தணும் தான் அவர் சொல்கிறது, நடத்தணும் தான், எனக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது ஒரு தைரியமான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் நான் நடத்துவேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை நடத்துவதுதான் ஒரு தைரியமான முதலமைச்சருக்கு அழகு. எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய அரசு எங்கள் உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? இப்போ நம்ம உரிமைகளை இவரே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன இது டபுள் கேம்? இது டபுள் ஸ்டாண்டர்ட். இது அது நடத்துங்க. அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொல்கிறாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மத்திய அரசு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லையே. சர்வே தானே நாங்கள் கேட்குறோம். சட்டமே இருக்குது, நாடாளுமன்ற சட்டம் இருக்குது. இந்தியாவில் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்ணுறதுக்கு தடை கொடுக்கல. எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்ணுறதுக்கு, கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடை கொடுக்கல, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா சட்டம் இருக்குது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2009. பீகாரில் பிஜேபி கூட்டணி தாங்க. சிலது அவங்க நடத்துவாங்களா, அவங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பீகார் சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் தான் அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, பிஜேபி உட்பட. அதே போன்று ராகுல் காந்தி அவர்களும் நிச்சயமாக நடத்தணும்னு வலியுறுத்தி அது ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமாக கொண்டு வந்தார். அவங்க மாநிலத்தில் இப்போ தெலுங்கானாவில் நடத்துகிற சொல்லிட்டு இருக்காரு, நடத்தியிருக்கிறார். அவர் தான் தொடக்கி வச்சார். முடிச்சுட்டாங்க. இப்போது கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. சித்தராமையா அப்போ இருந்த நேரத்தில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திராவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரிசாவில் நடத்தி நிதிஷ்குமார், நம்ம நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு இப்போ முதலமைச்சர் நேரத்தில் நடத்த சொல்லிட்டாருங்க. ஜார்க்கண்டில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ மாநிலங்களில் இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நடத்தி முடிச்சும் போயிட்டாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அதனால் இதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்ந்து, இது நம்முடைய சமூக நீதிக்காக, பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இதை அவசியம் செய்ய வேண்டும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அங்கே பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1% 19. பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23% இருக்கின்றார்கள், கிடைக்கிறது 18%. அப்போ என்ன, இந்த சமூக நீதிக்கு இன்னும் 5% இல்லை, கிடைக்கல. அவங்களுக்கு அவசியம் கிடைக்கணும். 18 விழுக்காட்டிலேருந்து குறைந்தது 22 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு அதிகப்படுத்தணும். பழங்குடி மக்களுக்கு 1%லேருந்து 1.5% அதிகப்படுத்தணும். எம்பிசிக்கு 20%லேருந்து 23% அதிகப்படுத்தணும். பிசிக்கு 30%லேருந்து 45% அதிகப்படுத்தணும்.
இது ஒரு விதமான கருத்து. இது கணக்கெடுப்பு நடத்தினா இதில் அதிகப்படுத்தலாம். இன்னொரு விதமான கருத்து, எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்தி. பிராமணருக்கு கொடுங்க, ரெட்டியாருக்கு கொடுங்க, நாயுடு கொடுங்க, முன்னேறிய எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையிலையும் சமூக பின்தங்க நிலை அடிப்படையில் கொடுங்க. 100% ரிசர்வேஷன். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டேட்டா இருந்தால் தானே, கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ நாளில் எடுத்தா? தெலுங்கானாவில் 30 நாள். பீகாரில் எவ்வளோ நாள் எடுத்தாங்க தெரியுமா? பீகாரில் 12 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 7.25 கோடி 8 கோடி கூட வச்சுக்கங்களேன். 12 கோடி பீகாரில் எவ்வளோ நாள் எடுத்தாங்க? 45 நாளில் எடுத்தாங்க. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. 45 நாளில் எடுத்தாங்க. 2.5 லட்சம் பேர் கணக்கெடுப்பு நடத்தினாங்க பீகாரில். தமிழ்நாட்டில் டக்குன்னு எவ்வளோ முன்னேறி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதை நடத்திட்டு போகிறது எவ்வளோ ஆகுதுன்னு. அதனால் இதை முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ மறுபடியும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு இந்த பொய்யை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அழகு கிடையாது, உங்கள் பொறுப்புக்கு உங்கள் பதவிக்கு அழகு கிடையாது. அதிகாரம் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அது நிறுத்திக்கங்க. உண்மையிலே இந்த சமூக நீதிக்காக, ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சியினுடைய பாரம்பரியம்லாம் இருக்குது. அந்த பெரியார் அவர்கள், பிறகு திராவிட கழகமாக, பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் பாரம்பரியம் இருக்குது. அவர்களெல்லாம் உண்மையாக சமூக நீதிக்காக உழைத்தவர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வரலாறு உங்களை தவறாக பேசும், வரலாறு உங்களை தவறாக பேசும், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவசியமானது தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே மற்ற மாநிலங்களில் நடப்பது போன்று நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வேயை உடனடியாக அமைச்சரவையை கூட்டி இதை சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பியுங்கள். ஒரு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வேறு என்னென்ன அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். ஒரு ஆழமான முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். அது சொன்னது போன்ற அது செய்யவில்லை என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறும். பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் நடத்த தயங்க மாட்டோம். பல வகை போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அவசர அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு, அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.